வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்னன்னா, சின்ன சின்னதாக 2 மருத்துவ குறிப்பு பார்க்கலாம். இப்போ உள்ளக்க சாப்பிட்ற பொருள் நாங்கள்லாம் துண்ணு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இல்லை நான் அதை துண்ணாத இருந்தேனாக்கா உங்களுக்கு சொல்ல மாட்டேன். தூதுவளை எல்லாருக்கும் தெரியும். தூதுவளை தொண்டைக்கு நல்லது. தூதுவளை உங்கள் ஊட்டாண்ட சின்னதாக வளர்ந்துருந்ததுனாக்கா அத்தை பாதுகாப்பாக வச்சுருந்து அதை வளர்த்துருங்க. அந்த மாதிரி தூதுவளை இந்த இலையெல்லாம் பறித்து நல்லா மைய அரைச்சி அதை தண்ணியில் கொதிக்க வச்சு குற்றம்னாக்கா நமக்கு இருமல் இருந்தாக்கா அது சரியாகும். இருமல் சளி இருந்தாக்கா சரியாகும். கஷாயம் மாதிரி குடிக்கணும். இல்லைனாக்கா இந்த தூதுவளையை வாரத்துக்கு ஒரு 2 தபா நம்ம துவையல் அரைப்போம்ல, அந்த மாதிரி. அதுக்கு என்னென்ன சேர்ப்போம் துவையல் அரைக்கிறதுக்கு? பொதுவாக தேங்காய் துவையல் அரைக்கிறோம். இந்த மாதிரி துவையல் பிரண்டை துவையல் அரைக்கிறோம். இது மாதிரி அரைக்கிற மாதிரி அதுக்கு வெள்ளைப்பூடு, 2 வத்தல், உப்பு இது மாதிரி வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி அதை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா எதனா சாம்பார் சாதம் எதனா தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் தூதுவளை. இந்த தூதுவளையை வச்சு 2 சொல்லிக்கிறேன். ஒன்று கஷாயமாக குடிக்கலாம், ஒன்று துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். அப்பால் இன்னொன்று கீழா நெல்லி பார்த்தீங்களா, அது மஞ்சக்காமாலைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அது கீழா நெல்லியை நல்லா கொஞ்சமாக உப்பு வச்சு நல்லா ஒட்ட அரைச்சிட்டு அதை நல்லா மேலெல்லாம் பூசி குளிச்சாக்கா இந்த சொறி சிரங்கு இருந்தாக்கா அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி தான் குப்பைமேனி இலையும் இதே மாதிரி நல்லா அரைச்சி மேலெல்லாம் தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு குளிச்சாக்கா சொறி சிரங்கு இதெல்லாம் இருந்தாக்கா சரியாயிடும். அப்பால் அதிமதுரம் அது உள்ளக்க சாப்பிட்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அத்தையும் வாங்கி உள்ளே சாப்பிட்றது அது அளவாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் அதை உலக்கம் சாப்பிட்றதுக்கு சொல்லலை. அதிமதுரத்தை அதையும் நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி அத்தையும் மேலே பூசி குளிச்சாக்கா அதுவும் தோல் நோயெல்லாம் இருந்தாக்கா நல்லபடியாக ஆகும். அப்பால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சித்தரத்தைன்னு இருக்குது. இதுவும் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். சித்தரத்தை இது மரமே நான் பார்த்துருக்குறேன். சித்தரத்தை மரம் பக்கத்தில் ஊட்டாண்ட இருந்தது. சித்தரத்தை பூ அதெல்லாமே நல்லது. அந்த சித்தரத்தை எடுத்து வாங்கின்னு அத்தை நல்லா பொடியாக்கி ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அதில் தவளோண்டு தேனை விட்டு தடவி நல்லா நாக்கில் வச்சுட்டு சப்பி சாப்பிட்டோன்னாக்கா ஒரு நாளைக்கு 2 தபா சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 2 தபா சித்தரத்தை தேன் கலந்து சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு தொண்டைக்கு நல்லது. அப்பால் இன்னும் ஒன்று தொப்பை இருக்குது நிறைய பேருக்கு. தொந்தின்னு கூட சொல்லுவாங்க அத்தை. தொப்பை நல்லா இருக்குதுன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் நல்லாயிருக்கும். பிள்ளையாருக்கு மட்டும்தான் தொப்பை நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. தொப்பை இருக்கிறது பொண்ணுங்களுக்காச்சும் சரி ஆம்பளைங்களுக்குனாலும் சரி அது நல்லதில்லை. இப்போ நைட்டு சோறு துண்ண உடனே படுத்துன்னு தூங்குறது, லேட்டாக சாப்பிட்றது, அப்புறம் சோறு துண்ணுட்டு அப்படியே படுத்துடுறது. அப்போன்னா தொப்பை வைக்கும். மத்தியானத்தில் சாப்பிட்டு தூங்கினாக்கா பொம்மநாட்டிங்க ஒரு சிலர் வேலைக்கு போகாதவங்க சாப்பிட்டு மத்தியானத்தில் தூங்கினாக்கா அதுவும் தொப்பை வைக்கும். என்ன சொல்லியிருக்கிறாங்க? உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. ஆனால் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உண்டின்னா இந்த வயிறு தான்.
உண்டி மண்ணில் இந்த பிளாஸ்டிக்கில் மண்ணிலெல்லாம் உண்டி விற்கும். அதில் காசு போடுவோம். இதில் அரிசி இதெல்லாம் போடுறோமா, அது தொப்பை வைக்கும். அதனால் மத்தியானத்தில் தூங்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே யாராக இருந்தாலும் தூங்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நடந்துட்டு தான் தூங்கணும். அப்பால் என்னென்னா சுரக்காய் வாரத்துக்கு 2 தபா, ஒரு தரம் கொஞ்சம் பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்லாம். இன்னும் ஒரு நாள் என்னென்னா அப்படியே வெங்காயம், பட்டை வத்தல் எல்லாம், மிளகா வத்தல் எல்லாம் போட்டு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, உப்பு போட்டு வதக்கிட்டு, அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோன்னா வாரத்துக்கு 2 தபா நல்லா நிறையவே சாப்பிட்லாம். சுரக்காய் வாங்கி, சுரக்காய் ஒன்றும் பெரிய விலைலாம் இல்லை. அது ஒரு சுரக்காய் 10 ரூபாய் இருக்கும். சீசன்னா 5 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அதை வாங்கி நல்லா இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தபா எதனா செய்து சாப்பிட்டோன்னாக்கா தொப்பை இருக்காது. தொப்பை இல்லாமல் இப்போல்லாம் எல்லோரும் என்னது 6 பேக் ஆன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி ஆகலைன்னா கூட நல்ல ஸ்லிம்மாக இருக்கலாம். அவ்வளோதான். அம்மாந்தான் என்ன புரிஞ்சுதா? இந்த இதுங்களை கடைப்பிடிங்க. நான் சாப்பிட்றத உள்ள துண்ணு பாத்திரத மட்டும்தான் உங்களுக்கு உள்ள சாப்பிட்றதுக்கு சொல்லிக்கிறேன். மற்றதெல்லாம் வெளியில் தான் பூசி குளிக்கிறது இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். அப்பால வரேன்.